சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதெல்லாம் எங்க எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சிடுறேன். லொகேஷன் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? அதோ அந்த இடத்துல வைங்க. சரிங்க ஐயா, வா. இந்த சம்பிரதாய முறையெல்லாம் எப்படி பண்றதுன்னு அந்த கோடாங்கிய மிரட்டி கேட்டப்ப குங்குமத்திலேயே வட்டம் போட்டு அதே குங்குமத்திலேயே வட்டத்துக்குள்ள முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்தோட 3 மூலையிலையும் 3 எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் பேய் ஓட்டணும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நாமளும் பண்ணிடுவோம். பூர்ணி, என்ன? இல்ல, உன்னை பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க, வா. முக்கியமான ஆள்னா யாரு? அந்த பேய் ஓட்டுற கோடாங்கி தானே? ஐயோ, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சூப்பர் பவரா வேணும்? காலையில என்ன பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்கிறதா சொன்னீங்க. வந்து பார்த்தா அந்த கோடாங்கி தான் இருந்தான். அவன் தான் இன்னைக்கு ராத்திரி பேய் ஓட்டுறதா சொன்னான். அப்பனா இப்போ அவன் தானே வந்திருக்கணும். எப்படியோ நான் சொல்லாம உனக்கே விஷயம் புரிஞ்சிருச்சு. எனக்கு அது போதும். அவர் உன்னை கூட்டர் சொல்லிருக்காரு, வா போலாம். கோடாங்கி சொல்ற மாதிரி எனக்கு பேய் எல்லாம் பிடிக்கல ரகு. அந்த ஆள் சும்மா ஏதோ பொழப்புக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அத போய் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. அந்த கோடாங்கி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார் பூர்ணி. அவரெல்லாம் ப்ரொஃபஷனலா பேய் ஓட்டுறவரு. தயவு செஞ்சு அடம்பிடிக்காம கொஞ்சம் வாயேன். இப்ப என்ன? அந்த கோடாங்கி கையில இருக்கிற பெரும்பால நான் அடி வாங்கி துடிச்சு கதறணும். அத பார்த்து நீங்க எல்லாரும் சந்தோஷப்படணும். அதானே ரகு உங்க ஆசை? வாங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு அடி வாங்கணும்னாலும் வாங்குறதுக்கு தயாரா தான் இருக்கேன். போலாம் வாங்க. என்ன, நம்மளுக்காக எவ்வளவு அடி வேணா வாங்குன்னு சொல்லிட்டு போறா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இது வரைக்கும் பண்ண சேட்டைக்கெல்லாம் இப்ப வாங்குற அடி பனிஷ்மெண்டா இருக்கட்டும். ஓம் கருப்பண்ண சாமியே போற்றி. என்ன செவந்தி, நினைச்சத சாதிச்சிட்டல்ல? இந்த கோடங்கி கையால அடி வாங்கி என் உடம்பெல்லாம் புண்ணாகணும். அத பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தானே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. பூர்ணி, இதெல்லாம் நீயா பேசல. உன் உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட ஆத்மா தான் இப்படி எல்லாம் பேசுது. ஆமாக்கா, உங்க மேல இருக்கிற கெட்ட சக்தி போயிடுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். பூர்ணி, வா, கோடாங்கி முன்னாடி வந்து உட்காரு, வா. கோடாங்கி, நீங்க ரெடிங்களா? நான் ரெடி. பேய் பிடிச்ச பொண்ண என் முன்னாடி உட்கார வைங்க. பூர்ணி, உன் மேல இருக்க பேய ஓட்ட கோடாங்கி தயாராயிட்டார், வா வந்து உட்காரு. ரகு, பெரிய கோடாங்கி சொன்னதுல ஒரு முக்கியமான பொருளை காணோமேடா, வாங்கலையா? இல்லப்பா, அதெல்லாம் மறக்கல. நமக்கு தான் கொடுப்பாங்களோ? வச்சிருக்கேன்பா. பேய் ஓட்டுற சடங்குல சரக்கு தான் முக்கியமா வாங்கி வைக்கணும். அதான் இப்ப வச்சிருக்காங்க. பேய் ஓட்டுற சாக்குல சமயம் பார்த்து குவார்டரை ஓபன் பண்ணி அப்படியே கல்ஃபா உள்ள விட்டுற வேண்டியதுதான். சரக்குக்கு சைடிஷ் அங்க இருக்கு.
அந்த தட்டையே அங்க வச்சிருக்கீங்க, அதையே எடுத்துட்டு வந்து இங்க வைங்க. ஆ, கோடாங்கி சார், அந்த ஐட்டம் பூஜையில வைக்கிறதுக்காக இல்ல. நீங்க அக்கா மேல இருக்கிற பேய ஓட்டுறத நாங்க ஜாலியா சோஃபால உட்காந்துக்கிட்டு அத சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம். அதுக்குதான். செவந்தி, வாங்க நம்ம போலாம். வாங்க பாப்பலாம். வாங்க. உட்கார். பாத்தீங்களா மேடம், நான் உங்களை அடிச்சு பேய் ஓட்டுறத எல்லாரும் அங்க உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்க்க போறாங்களாம். வேடிக்கை நல்லா பார்க்கட்டும். சமயம் பார்த்து மொத்த பேருக்கும் வெடிக்கிறேன். அப்பதான் தெரியும் நான் யாருன்னு. பாப்கார்ன் பாக்கெட் மட்டும் எனக்கு இந்தாங்க, எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது செவந்தி. செந்து எவ்வளவு பெரியமா நமக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ சொன்ன மாதிரியே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்க்கலாம். ஐயா கோடாங்கி, நீங்க என்ன இங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க பேய் ஓட்டுற வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. Nimda, Dostros Telmi, Arta Bush Crack Dumla, Ohino Suku, Akwe, Onakasta, Nina, Pizra.